மக்களே, மே 4 வந்துட்டோம். தமிழ்நாட்டை தலையெழுத்த மாத்த போற அந்த நாள் காலையில டிவி நீங்க ஆன் பண்ணும்போது அது முன்னிலையில வந்து நிலவரம்லாம் காட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அதிகாலையில 4 மணில இருந்து வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள என்ன நடக்கும், யார் அடுத்த முதலமைச்சர்னு எப்படி முடிவாகும், இதுல இருக்கிற யாரும் சொல்லாத சில மிரட்டலான உண்மையில ஒரு ரிப்போர்ட்டா எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரம்பத்திலே முதல்ல முக்கியமான விஷயம் ஓட்டு எண்ணிக்கையில தபால் வாக்குகள். இந்த தபால் வாக்குகள் தான் சூடே பிடிக்கும். இது யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னா, தேர்தல் பணியில இருக்கிற அரசு ஊழியர்கள் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், இல்ல போலீஸ்காரங்க, அப்புறம் நம்ம நாட்டு எல்லைக்காக இந்த எல்லையில நிக்கிறாங்க பாத்தீங்களா ராணுவ வீரர்கள், அவங்க இதுலலாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, 85 வயசுக்கு மேல உள்ள பெரியவங்க வீட்டுல இருந்தே ஓட்டு போற வசதியுமே கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதனால வந்து இவங்களுடைய ஓட்டு தான் தபால் வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தபால் வாக்குகள் தான் ஃபர்ஸ்ட் எண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கடைசி சமயத்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு. சோ தபால் வாக்குகள் தான் ஃபர்ஸ்ட் எண்ணுவாங்க. அதிகாலை 4 மணிங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, கவுண்டிங் சென்டர் வாசல்ல அரசியல் கட்சியோட ஏஜென்ட்டுங்களாம் இருக்க பார்த்தீங்களா, அவங்களாம் பலமா குவிய ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஒரு பலத்த பாதுகாப்போட அங்க போலீஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கட்சியில இருந்துமே நிறைய ஆளுங்க, நிறைய ஏஜென்ட்டுக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கே குமிஞ்சிருவாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 6 மணி, அதிகாலை ஒரு 6 மணி பாத்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வீரர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த பாதுகாப்புல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ராங் ரூம், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த ஸ்ட்ராங் ரூமோட சீலை உடைக்கப்படுவாங்க. இந்த 6 மணி என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராங் ரூமை உடைச்சு அந்த உள்ள அந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் வந்து காலைல 6 மணிக்கு நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா காலைல 8 மணி. 8 மணிக்கு என்ன ஆகும்னா, தபால் வாக்குகள்லாம் என்ன ஆரம்பிப்பாங்க. நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த தபால் வாக்குகள் இவங்க எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுடைய ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் எண்ணுவாங்க. அதுல வந்து எவ்வளவு வந்து யார் லீடிங், இது வந்து ஒரு தேர்தலே புரட்டி போற அளவுக்கு ஒரு முக்கியமானது தபால் வாக்கு. சோ அதை 8 மணிக்கு எண்ணுவாங்க. காலையில 8:30 மணிங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இவிஎம் மிஷின். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராங் ரூமை உடைச்சி வெளில எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்னா அது வெளில வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த இவிஎம் மிஷின்ல பின்னாடி ரிசல்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரிசல்ட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா, அங்க இருக்கிற ஒருத்தோட ஹார்ட் பீட்டும் அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருடைய அந்த ஓட்டு எண்ணிக்கைகள் சொன்னால அதுல வந்து இவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு துல்லியமா அதையே காமிச்சு கொடுத்துரும். அதுதாங்க முக்கியம். கிட்டத்தட்ட வந்து அது 1 ஒரு இதா வந்து அவங்க ரிசல்ட் போட்டு ஒரு தொகுதியிலையுமே போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஈஸியா முடிஞ்சிடும். காலையில 10 மணி. இது பாத்தீங்கன்னா முதல் 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே தமிழ்நாட்டை ஆள போவது யாரு அப்படின்னு ஒரு தெளிவான படமே தெரிஞ்சிடும். இதுல அப்புறமேல பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனலு எங்க பார்த்தாலுமே வந்து தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க வந்து சரசரன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்தடுத்து. சோ இன்னொன்னு இதுல வந்து ஒரு முக்கியமானது நம்ம சொல்லணும், ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஷாக்கிங்கான ஒரு புதிய விஷயம். சரி, சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த இவிஎம் மிஷின் ஒருவேளை இப்படி ஆயிருந்தா, ஒருவேளை அது எடுக்கல, ரிசல்ட் ஏதோ தப்பா காமிக்க போகுது, இது மாதிரி ஏதாவது சில டவுட் எல்லாம் வரும். இதுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த மிஷின்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு ஃபால்ட்டோ இல்ல டிஸ்பிளே வேலை செய்யல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதுல பக்கத்திலே வந்து இந்த விவிபிஏடி அப்படின்னு ஒரு, நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா, ஓட்டு போட்டோன்னே ஒரு ரசீது மாதிரி என்ன இருக்கும், ஒரு சீட்டு மாதிரி அந்த சின்னம், வேட்பாளர் பேரு, அதெல்லாம் என்ன செய்யும், இந்த ஒயிட் கலர்ல ஒடுக்கிட விடும். அந்த மிஷின்ல நம்ம போடுற ஓட்டு, அதுதான் வந்து விவிபிஏடி அப்படின்னு அந்த மிஷின் சொல்லுவாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல விழுந்திருக்கிற ஓட்டை கணக்கு பண்ணுவாங்க. சோ இந்த இவிஎம் மிஷின் டிஸ்பிளே நீங்க சொன்ன மாதிரி நினைச்ச மாதிரி மேக்சிமம் போவாது. அப்படி போனாலும் இதுவும் இந்த ஓட்டு சீட்டும் இந்த விழுந்த ஓட்டு சீட்டும் ஒன்னா எண்ணுவாங்க. சோ எப்படியா இருந்தாலுமே யாருமே இத ஏமாத்தலாம் முடியாது. உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடும், நாளைக்கு யாரு தமிழகத்தை ஆற போறா அப்படிங்கிற விஷயம். மக்களே, நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு, இப்போ காலைல 4 மணில இருந்து சிஎம் யாரு இதெல்லாம் உள்ள ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்லாம் தெரிஞ்சுட்டு, சோ இந்த 2ல இருந்து 4 மணிக்குள்ள மதியானம் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருன்னு உறுதியாவே தெரிஞ்சிடும். சோ திமுகவா, அதிமுகவா, இல்ல டிவிகேவா, இல்ல என்டிகேவா அப்படிங்கிற ஒரு முழு விவரம் எங்க பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். வைரல் ஆகிடும். எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்குங்க டிவியில பாக்குறதுக்கு. ஒரு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு புதுசா வந்த கட்சிகள் ஜெயிக்குமா இல்ல மாற்றத்தை உருவாக்குமா, உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு சொல்லுங்க. சோ இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஆல். நம்ம வாழ்க்கை வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் புதுசா கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வீடியோல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா ஒன்னொன்னு மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஆல்.